ஆண்டுகளுக்கு முன்னால் மகப்பேறு என்றால் தாய்மார்கள் வீடுகளில் ஓடியாடி வேலை செய்வார்கள். பிரசவத்திற்கு முந்தைய நாள் கூட கடுமையான உடற்பயிற்சி அந்த வீட்டில் இருக்கிற பணிகளை செய்வார்கள். குடத்தில் தண்ணி தூக்கி கொண்டு போவது, இப்படி பல்வேறு பணிகளை செய்வார்கள். இப்பொழுது அந்த பணிச்சுமைகள் குறைந்திருக்கிற காரணத்தினால் அந்த சுகப்பிரசவம் என்பது பெரிய அளவில் இல்லாமல் போய் பெரும்பகுதியான பிரசவங்கள் இந்த சிசேரியன் என்கின்ற வகையில் ஒரு அறுவை சிகிச்சைகளின் மூலமே குழந்தைகளை பெற்றெடுக்கிற அந்த நிலை எல்லாம் ஏற்படுகிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெண்களின் பணி சுமை குறைஞ்சதாலே சிசேரியன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெண்களோட பணி சுமை குறைஞ்சிருச்சு, அவங்க அம்மியில் ஆட்டலை, அப்புறம் ஆட்டுக்கல்ல ஆட்டலை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு கடைஞ்செடுத்த பிற்போக்குத்தனம், ஒரு ஆணாதிக்க பார்வை. அதை அமைச்சருக்கு அது இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப தவறானது. அவர் தன்னை சுய பரிசீலனை பண்ணிக்கணும். அவர் சொல்கிற மாதிரி பெண்களுடைய வீட்டு பணிச்சுமையெல்லாம் குறையவும் கிடையாது. ஏன்னா இப்பயும் பார்த்தா வெளி வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், இல்லை கூலி வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், ரெட்டை பலுவை சுமக்கிற மனிதர்கள் தான். இன்னும் சொல்லணும்னா பெண்களுடைய வீட்டு வேலை பணிச்சுமையினால தான் இந்த சமூகமே இயங்குது அப்படின்னு கூட நம்மளால் அதை நிரூபிக்க கூட முடியும். அதனால் நிஜமாவே இந்த சுகப்பிரசவம்னு சொல்கிற வார்த்தையிலையும் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அதில் டெலிவரி பெயின் அதெல்லாம் ஒன்றும் சுகம்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லணும்னா ஒரு பெண்ணுக்கு அந்த வலியை அந்த பிரசவத்தில் அந்த சிசேரியன் இல்லாத பிரசவத்தில் நடக்கக்கூடிய அந்த வலியை தாங்கிறதுங்கிறலாம் ஒன்றும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வலியை நான் எதிர்கொள்ளணுமா, இல்லை ஆப்ரேஷனில் நான் பொய்க்கலாமா, ஆப்ரேஷனால் வர பின்விளைவுகள் அதை குறைக்க முடியுமா, இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, தன் உடல் தன்னுடைய பிரசவத்தை பற்றின முடிவெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த சொசைட்டியில் இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கப்படுறதில்லை. சுகப்பிரசவம் நடக்கலைன்னா ஏதோ பெண்ணோட குறைபாடுன்னு சொல்லி அந்த பெண்ணு மேலே ஒரு குற்ற உணர்வை இந்த சமூகம் திணிச்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் ஒரு யதார்த்த நிலைமை. அதாவது இந்த சிசேரியன் இல்லாத நார்மல் டெலிவரியோடைய எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ ஆங்கிளில் அந்த அரசாங்கம் கருதலாம். ஏன்னா சிசேரியனால் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸு, அதே மாதிரி தனியார் மருத்துவமனைகள் ஆப்ரேஷன் தியேட்டர் இந்த மாதிரியான செலவீனங்கள் எல்லாம் அதிகரிக்கிறதுக்காக எடுத்தெடுப்பிலே சிசேரியன் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயங்களெல்லாம் கண்காணிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கு இல்லையா, பெண்களுக்கே அட்வைஸ் பண்ணுறது, பெண்களையே திருப்பி திருப்பி ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குறது, நடைமுறையில் அவங்க எந்த வேலையும் செய்யலை, பெண்கள் வேலை செய்யலைன்னு சொல்கிறதுங்கிற மாதிரி ஒரு அபத்தம் இருக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ஆணாதிக்க பார்வை தனக்கு இருக்கா அப்படிங்கிறத எல்லாருமே சுய பரிசீலனை செய்ய வேண்டியது இருக்குது. அதுவும் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்க அமைச்சர் தன்னை சுய பரிசீலனை செஞ்சுக்கணும். இந்த மாதிரியான பார்வையை சமூகத்துக்கு இருக்கக்கூடிய பார்வையை கூட அவங்க நீக்கணும். அந்த பொறுப்பில் உள்ளவங்களுமே அப்படி பேசுகிறது ரொம்ப தவறானது. அதை இனிமேல் அவங்க செய்யக்கூடாது, அதை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்.